பேக்கெட்டில் விற்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு பேக்கெட்டையும் போட்டிங்கன்னா ஒரு 6-7 பேருக்கு ஆகிற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஒரு 10 பழம் எடுத்துக்கோங்க. நான் 2 பேருக்கான ஜூஸ் சொல்கிறேங்க. அத்திப்பழ ஜூஸ் போட்டுக்கலாம். அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதில் மேலே கொஞ்சம் பால் இருக்கும். அந்த பாலை கழுவிடலாம் நல்லா. இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி நாக்கில் நம்மன்னு இருக்கும். அதனால் அந்த பாலை நல்லா கழுவிட்டு நல்லா தட்டில் எடுத்து வச்சுக்கலாம்ப்பா. தண்ணி இல்லாமல் எல்லாமே இதே போல் கழுவிடலாம். பாருங்கள், இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. 2 பேருக்கு வேண்டிய அளவு நான் சொல்கிறேன். இதை அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். இந்த காம்பு பாகம் அந்த சைடு இருக்குது இல்லைங்களா, அதை பிரித்து எடுத்துருங்க. அந்த சைடு தான் ஈஸியாக இருக்கும் பிரிக்கிறதுக்கு. பிரித்து அந்த தோல் வந்துடும் நல்லா நீட்டாக. அந்த தோலை உரித்து எடுத்துடலாம். எல்லா பழமும் இதே போல் உரித்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த பழம் ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரி, அப்படியே சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இதனுடைய பலன் என்னன்னு சொல்லிட்டு. நல்ல ரத்தமே கம்மியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி சத்து இல்லாதவங்க எல்லாம் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது. ஒரு 10 நாள்லேயே ரத்தம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுங்க இந்த பழம் சாப்பிட்டாக்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்து பயன்பெற்றுக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். தாராளமாக நீங்கள் இதை சாப்பிட்லாம். வெள்ளை அணுக்கள் உருவாகிறதுக்கும் இந்த பழம் நல்லா கேட்குதுங்க. பாருங்கள், அந்த பழத்தை தோல் உரிச்சிட்டு அது போல் எடுத்துருங்க. அதில் உள்ள புழு இருக்கும், பார்த்துக்கோங்க இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எல்லாமே இதே போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா பழமும் உரித்து ரெடி பண்ணிட்டேன் நான். ஆனால் செக் பண்ணிவிடுங்க, பழத்தை புட்டு உள்ளே எதனாச்சும் இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜூஸ் போடுற மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. நான் சாதா மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன், ஜூஸ் போடுறது இல்லை, அதனால் இதுலேயே போடுறேன். இதுலேயும் போடலாம் இல்லாதவங்க. 1 டம்ளர் பால், காய்ச்சின பால் எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாத சேர்த்து காய வைங்க. தண்ணியோட பால் சேர்த்து காய வைக்காதீங்க. சர்க்கரை தேவைக்கிற அளவு எடுத்துக்கலாம். நான் இதுக்கு உண்டானது 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம்ப்பா. அரைச்சிட்டு ஜூஸ் ரெடிங்க. செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸு. ஐஸ் கட்டி தேவைன்னா உங்களுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை எங்களுக்கு ஐஸ் கட்டி ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் சாதாவும் அப்படியே குடிச்சிக்கலாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் சும்மா லைட்டாக ஐஸ் கட்டி போட்டேன், குட்டியாக. நிறைய போட்டால் எங்களுக்கு சேராது. அதனால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நிறைய ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். நல்லா ஜில்லுன்னு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு. நான் சொன்ன பிரகாரமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்ல ஹெல்த்தியான கூல்ட்ரிங்க்ஸ் ஜில்லுன்னு குடிக்கலாம் நீங்கள். இந்த ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா.